வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் போராடிக்கிட்டு இருக்காங்களா, அந்த ஒருத்தரை குறி வச்சு யார் அந்த ஒருத்தர், இவரோட கடந்த கால வாழ்க்கை என்ன, இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஏன்பா என்னப்பா இந்தியா முழுக்க ஒரு போராட்டத்தை பற்றி எல்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம் வலுத்ததாக சொல்கிறாங்க. மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் ஃபுல்லாக குழுமி இருக்காங்களா. டெல்லி சிஎம் வரைக்கும் நேரில் போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நிறைய பொலிட்டிஷியன்ஸ்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விவசாயிகள் போராட்டத்தை பற்றி எங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த போராட்டம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணணுங்க. இதுக்காக மட்டும்தான் அந்த போராட்டம். இவர் தான் அந்த நபர். பேர் பிரிஜ் பூஷன் சரண் சிங். 66 வயசு. ஏன்பா 66 வயசில் அப்படின்னா தப்பு பண்ணிட்டார், அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவகாரம் ரொம்ப ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு. பாஜகவில் பெரும்புள்ளி இவர். நீங்கள் திரைப்படங்களை பார்த்துருப்பீங்களே, வில்லன்ஸு நிறைய படங்களில் பெரிய பெரிய வில்லன்கள்லாம் காட்டுவாங்க பாருங்க. அவங்கள பார்த்து நீங்கள் மிரண்டிருப்பீங்க, ஓ இவ்வளோலாம் பண்ணுவாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் என்னங்க வில்லன்ஸு. இந்த மனுஷன் அப்படி கட்டி ஆடுறாரு பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, அதை சேர்ந்தவர். ராஜ்புத் ஃபேமிலி இருக்குல்ல, அந்த வழி வந்தவங்களா இவங்க ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க. நீங்கள் இந்த மிர்சாப்பூர்னு ஒரு சீரீஸ் ஒன்று இருக்குங்க, நேரம் இருந்தால் பாருங்கள். வயலன்ஸ் ரொம்ப இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற கண்டென்ட் மாதிரி இருக்கும். அதில் கலின் பையா அப்படின்ற ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. அந்த சீரீஸோட பிரதான வில்லனே அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டர் வைக்கிறதான் சட்டம் அந்த இடத்துல. அந்த கேரக்டர் சொல்கிறதா எல்லாம் செய்யணும். அதை தாண்டி ஒருத்தர் அங்கே செஞ்சானாலும் உயிர் இருக்காது. இப்போ ஏற்பட்ட ஒரு கேரக்டர் நிஜத்தில் வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வாழ்கிற ஒரு நிஜ கலின் பையா தான் இவருன்னு பல பேரும் சோஷியல் மீடியாலே பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய நபரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெல்லியில் அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்பா ஃபேஸை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, இவரையா குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேங்க. அவரோட லைஃப், பாஸ்ட் லைஃப் இருக்குல்ல, அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணலாம், இஸ் அ ஹீரோ ஆர் வில்லன். ஓகே. அயோத்தியாவில் இருக்க சகத் பிஜி காலேஜில் சட்டப்படிப்பை படித்து முடிக்கிறதா ஒரு தகவல். யார் இவர் சட்டம் படித்ததா. 1981 கெட்கி தேவி சிங் அப்படின்ற பெண்மணியை திருமணம் பண்ணிக்கிறாரு. இவங்களுக்கு 3 மகன்கள், ஒரு மகள். இவரோட மனைவியாக இருக்கட்டும், இவரோட ஒரு மகனாக இருக்கட்டும், 2 பேருமே அரசியலில் பெரிய அஸ்திவாரத்தை போட்டவங்கன்னே சொல்லலாம். இவரோட தயவில் பையன் எம்எல்ஏவாக இருந்தவருங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட மனைவி இருக்காங்களே, அவங்க இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் சொல்லுவாங்களே, அந்த பதவி வகிச்சவங்க. எம்எல்ஏ பேர் அடிபடிச்சு பிஜேபி டிக்கெட்டில் எம்பி வரைக்கும்னு இவ்வளோ பெரிய அரசியல் பதவிகளை வகிச்ச ஒரு பெரிய குடும்பம் தான் இவரோட குடும்பம். இதுக்கு விதை போட்டது பிரிட்ஜு தான். 1991 வருஷத்துலேருந்து 2008 வருஷம் வரைக்கும் பிஜேபியோட ஆதரவாளராக இவர் இருந்தாருங்க. இதுக்கப்புறம் அந்த ஆதரவு நிலையை மாற்றிட்டு சமாஜ்வாதி கட்சி இருக்குல்ல, அந்த பக்கம் போனார். 2008 வருஷத்துலேருந்து 2014 வருஷம் வரைக்கும் அங்கே இருந்தார். இதுக்கப்புறம் இந்த தாய் கழகம் திரும்புகிற மாதிரி பிஜேபிக்கு திரும்ப வராரு. 2014 பிஜேபிக்குள்ளே திரும்ப காலடி எடுத்து வச்சாரு. இப்போ 2023 வரைக்கும் பிஜேபியில் முக்கியமான ஒரு அங்கத்தவராக இருக்கார். 6வது முறையாக ஒரு எம்பியாக இருக்காருங்க. கடைசியாக ஒரு எம்பி ஆனது 6வது முறை. இதில் 5 முறை பாஜக டிக்கெட்லேருந்து எம்பியாக இருக்காரு, ஒரு முறை சமாஜ்வாதி கொடுத்த டிக்கெட்டில் எம்பி ஆனார். குற்ற பின்னணி கொண்டவங்க அரசியல்வாதிகளாக மாறலாமா? இதில் எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, மக்களுக்கும் அதே நிலைப்பாடு இருக்கும்னு நம்புகிறேன். சரி, ரைட்டு. எதுக்காக இதை சொல்கிறேன்றது இப்போ புரியுங்க உங்களுக்கு. 1974 2007 வரைக்கும் இந்த பிரிட்ஜ் மீதான கிரிமினல் கேசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 38 கேசஸ் இருக்கான். 38 ஆஸ் பர் போலீஸ் ரெக்கார்ட்ஸ். இதில் பல வழக்குகள் சார்ந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அந்த வழக்குகள் லிஸ்ட்டை கொஞ்சம் மேம்போக்காக பார்த்தோம் அப்படின்னா, தெஃப்ட்டு, டக்காய்டி, மர்டர், கிரிமினல் இன்டிமிடேஷன், அட்டெம்ப்ட் மர்டர், கிட்னாப்பிங், இதை தவிர வேறு என்னென்ன குற்றங்கள் இருக்க போகுது பெருசாக. ஸோ ஒட்டுமொத்த குற்றப்பட்டியல் பின்புலமாகவே இங்கே இருக்குது. அது எப்படிப்பா இவ்வளோ வழக்குகளை சிக்கின ஒருத்தர் எம்பி ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடி அஃபிடேவிட்டை தாக்கல் பண்ணுவாங்க பாருங்கள் ஒவ்வொரு வேட்பாளர்களும். அப்போ இவர் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறப்ப அதில் குறிப்பிட்டிருந்தது, பெரும்பாலான வழக்குகள் என் மேலே இருந்துச்சு தான், உண்மைதான், ஆனால் நான் அதிலேருந்து விடுவிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காருங்க. அது ஒரு சொத்து மதிப்பெல்லாம் காமிச்சிருந்தாப்புல. அதில் காட்டப்பட்டது ஒன்று, ஆனால் நிஜத்தில் வேறு அப்படின்றதான் ஒரு டாக்காக வளம் வந்துட்டு இருந்துச்சு. அது டாக்கா மட்டும்தான் இருக்குது. பொதுவாக அரசியல்வாதிகள் தெரியுமேங்க, பெரிய பெரிய காரில் வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க, வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அஃபிடேவிட்டில் பார்த்தீங்கன்னா காரே தனக்கு இல்லை, பெட்ரோலுக்கே கஷ்டப்படுறன்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஆனால் நிஜத்தில் வாழ்க்கை சொகுசு வாழ்க்கையாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கே உண்டான ஒரு வரி அது, இவருக்கு மட்டும் விதிவிலக்காக இருக்க போதான்னு. சரி, ரைட்டு விடுங்க. கடந்த 2004 வருஷம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில் அவர் சிக்கினாருங்க. தன்னோட சொந்த மகனை இழந்த ஒரு சர்ச்சையில் சிக்கியிருந்தார். இது இப்போ இருக்க மிகப்பெரிய பேச பொருளாக வளம் வந்துட்டு இருக்க விஷயம்தான். என்னன்னா, அவரோட மூத்த மகன் சக்தி ஷரன் ஒருத்தர் 23 வயசில் தற்கொலை, தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கிட்டு இருக்காரு. லைசன்ஸ்டு பிஸ்டல் ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த குடும்பத்துக்கிட்ட பல துப்பாக்கிகள் இருக்குது, அதை பற்றி நான் போக சொல்கிறேன்.
ஒரு லைசன்ஸ்டு பிஸ்டலில் அவர் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாரு அப்படின்னு முதல்ல செய்தி வெளியே வந்துச்சு. இந்த தற்கொலை கடிதம் சொல்லுவாங்களா, சூசைட் நோட்டு, அதை எடுத்து பார்க்குறப்ப அப்பாவோட சுயநலம் சார்ந்து தான் இப்போ ஏற்பட்ட முடிவை தான் எடுத்திருக்கேன்னு அந்த மகன் குறிப்பிட்டிருக்கிறதா ஒரு பெரிய தகவல் வெளியே வந்துச்சுங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையை அப்போ ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மைல்டாயிடுச்சு இந்த விவகாரம். 1992 பார்த்தீங்கன்னா இந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கு இருக்குல்ல, இதில் முக்கிய சந்தேக நபராக சிபிஐ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. அது வேற யாரும் இல்லை, இதே பிரிட்ஜ் அவர்கள் தான். இவர் கூட சேர்த்து ஒட்டுமொத்தமாக 39 பேர் அரெஸ்ட்டுங்க. 2020 என்ன ஆகுது, சுப்ரீம் கோர்ட் இவரை இந்த வழக்கில் இருந்து விடுவிச்சிருச்சு. 1993 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மும்பை பகுதியில் ஜே ஹாஸ்பிட்டல் ஷூட் அவுட் ஒன்று நடக்குது. சுடுற விஷயம் இருக்குல்ல, அந்த இன்சிடென்ட் அங்கே ஒன்று நடக்குது. இதில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பிரிட்ஜ் மேலே விழுந்துச்சு. அதாவது தாவூத் இப்ராஹிம் இருக்கார்ல, இவரோட அசோசியேட்ஸ் கூட பிரிட்ஜ் ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. இந்த ஷூட் அவுட் நடக்க காரணகர்த்தாவாக இருந்தவங்கள பிரிட்ஜும் ஒருத்தர் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இதுக்கப்புறமா டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரப்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இருக்குல்ல, இதன் கீழே பிரிட்ஜ் அரெஸ்ட் பண்ணப்படுறாருங்க. அதுக்கப்புறம் சில மாதங்கள் ஜெயிலில் இருக்காரு, பின்பு விடுதலையும் பண்ணப்படுறாரு. இதெல்லாம் ஏமாத்திர நான் சொன்னதெல்லாம், இதுக்கப்புறம் வரப்போகிற அப்டேட்லாம் வேற லெவலில் இருக்கும். இப்படி இல்லாமப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2022 ஒரு பிரபலமான வெப் போர்ட்டல் ஒன்று இருக்குது, த லலான் டாப்னு சொல்லிட்டு. இதில் ஒரு வீடியோ இன்டர்வியூவை அவங்க பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தது வேறு யாரும் இல்லை, இதே பிரிட்ஜு தான். அதில் என்ன சொல்லியிருந்தா, அப்படி கடந்த காலத்தில் நான் கொலை பண்ணியிருக்கேன்னு கன்ஃபெஸ் பண்ணுறாருங்க ஒரு இன்டர்வியூவில். என்னோட நெருங்கிய நண்பன் ரவீந்திர சிங்னு ஒருத்தர் இருந்தான், அவனை ஒருத்தர் சுட்டுட்டான். நண்பனை இது போல் சுட்டுறப்ப நான் சும்மா இருக்க முடியுமா, நான் என் நண்பனை சுட்டவனை உடனே சுட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க. தற்காப்பு கொலை வேற. ஆனால் இந்த விஷயம் எப்படி போகுது பார்த்தீங்களா, இதுக்காக இவர் மேலே ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படலை. இப்போ தெரியும் பிரிட்ஜினா எவ்வளோ மாசுன்னு சொல்லிட்டு. இந்த WFI இருக்குல்ல, ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இதோட தலைவராக பிரிட்ஜ் நியமிக்கப்பட்டார். இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அவர் பேட்டி கொடுத்துருந்தாப்புலங்க. அதில் என்ன சொன்னார், இங்கே பலமான ஆண்கள் பெண்கள் அதிகம். அதான் ரெஸ்லிங் எடுத்துக்கிட்டாலே நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பாங்களா, பலமாக, அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு. அவங்களை கட்டுப்படுத்த வலிமையானவர் தேவை. இங்கே என்ன விட்டால் பலசாலி அப்படின்னு யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி கெத்தா தன்னை காமிச்சிக்கிட்டாருங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கடந்த 2021 ஜூனியர் ரெஸ்லிங் டோர்னமெண்ட் ஒன்று நடக்குது. அங்கே ஓப்பன் ஸ்டேஜில் ஒரு பையனை பலார்னு வச்சுருப்பாருங்க பிரிட்ஜு. இந்த வீடியோ பயங்கர வைரலாக போச்சு. நிறைய பேருக்கு இருக்க சாபக்கேடே பார்த்தீங்கன்னா நினைக்கிற லைஃப்பை வாழ முடியாது. அதை பண்ண இது பண்ண அதை வாங்கின இது வாங்க நினைப்பேன், வாங்க முடியாது, பண்ண முடியாது. அந்த விரக்திலேயே அந்த மீதி மிச்சம் இருக்க காலத்தை கழிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நினச்சி பார்த்த லைஃப்பை விட ஒரு படி மேலே தான் வாழுறாருன்னு சொல்லணும். இப்போ வந்துருக்க ஒரு சில ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 54 பள்ளிகள் அண்ட் கல்லூரிகள் இவர் தலையசைக்கிற விஷயங்கள் மட்டும்தான் அங்கே நடக்கும். இன்னும் ஒரு சில தேசிய ஊடகங்கள் சொல்கிறது லிட்ரலாக அவர் தான் ஓனர் இருப்பான், நான் பேர் மட்டும் வேறன்ற மாதிரி அவங்க ஒரு சில தகவல்களை பரப்பிட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரண்மனை மாதிரி இருக்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பின்புறம் ஒரு ஹெலிபேட் இருக்கிறதாவும் தகவல் இருக்குது. அவங்க முக்கியமான பயணங்கள் சார்ந்து ரொம்ப சீக்கிரமாக போகணுன்னா இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்துவாங்க அடிக்கடி, அதுக்காக அந்த ஹெலிபேட்னு சொல்லப்படுது. இந்த பிரிட்ஜ் இருக்கார்ல, அவர் அண்ட் அவரோட மனைவி, இவங்க 2 பேர்கிட்ட மட்டுமே லைசன்ஸோடு 5க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு த்ரெட்னிங் இருக்குன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு அவ்வளோ பஞ்சாயத்தில் எழுதி போட்டு வச்சுருக்காங்க. விவசாய நிலங்களும் இவங்களுக்குன்னு தனியாக இருக்காங்க. ஓகே, இந்த பிரிட்ஜ் இருக்கார்ல, இவருக்கு பாஜக ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த WFIயோட தலைமையாக ஒருத்தர் உட்காரணும் அப்படின்னா சாதாரணமாக உட்காந்துட முடியாது, இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கணும். பாஜகவுக்கும் பிரிட்ஜ் முக்கியம். ஏன்னா யூபியில் பெரிய தலைகட்டு பிரிட்ஜு தான். அப்போ அங்கே ஆதரவுன்றது, இவரோட ஆதரவு எந்த அளவுக்கு பாஜக தேவைப்படும் பாருங்க. இதில் கட்சி சார்ந்து நம்ம பயணிக்கவே கூடாதுங்க. ஒருத்தர் செய்கிற தப்பால இந்த கட்சி மோசமான கட்சி, இல்லை ஒருத்தர் செய்கிற நல்லதுனால இந்த கட்சி நல்ல கட்சி அப்படின்ற முடிவுக்கு வரவே கூடாது. தனிநபர் சார்ந்த விஷயமா தான் இதை பார்க்கணும். சின்மை வைரமுத்து இந்த விவகாரத்தை யாருமே மறந்துருக்க மாட்டோம். இப்போ வரைக்கும் இலைமறைவு காய்மறைவா அந்த விவகாரத்தை பற்றி பேசுகிறவங்க சமூக வலைதளங்கள் இருக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த விவகாரத்தை கூட இதை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? சின்மை அவர்களை ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த விவகாரம் சார்ந்து, அதை பற்றி நான் போக சொல்கிறேன். ஆனால் அந்த ஒரு விவகாரத்தில் இருந்த மாதிரி ஒரு டச்சிங் இருக்குங்க இந்த கேஸ்லேயும். அதாவது சாக்ஷி மாலிக் இருக்காங்களே, அவங்களோட திருமணத்தின் அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. சாக்ஷி கூட நிற்கிறது வேற யாரும் இல்லை, இப்போ குற்றம் சாட்டப்பட்டிருக்காருல அதே பிரிட்ஜு தான். இந்த அளவுக்கு இவர் மேலே குற்றச்சாட்டுகள் அடுக்கிற சாக்ஷி எதுக்காக அவரை திருமணத்தை கூப்பிடணும்? கூப்பிட்டு இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அங்கே சுற்றம் சூழ இவ்வளோ பேர் இருக்காங்க, அவர் மேலே அவங்களுக்கு கோபம் இருந்த மாதிரி தெரியல. அப்போ சாக்ஷி இப்போ வேணும்னே
இவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் பல போட்டோஸை எடுத்து போட்டு சின்மய் அவர்களுக்கு வைரமுத்து அவர்கள் மேல அவ்வளோ கோபம் இருக்கும்போது எதுக்காக பல மேடைகளை ஒன்றா அவங்க தோன்றணும், திருமணத்துக்கு எதுக்காக வைரமுத்து அவர்களை சின்மய் அழைக்கணும், அது இதுன்னு பல போட்டோஸ்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சுல. அந்த விவகாரமும் இந்த விவகாரமும் லிட்டரலா ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுக்கு நடுவில் சின்மய் அவர்கள் இந்த ரெஸ்லர்ஸோட ப்ரொடெஸ்ட் சார்ந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அது ஒரு விளக்க குறிப்பாக கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலா மற்றவங்ககிட்ட நம்ம வாங்குற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒரு பிரோஜனமும் இல்லை. எல்லாருக்குள்ளே கெட்டவன் இருப்பான். ஆனால் ரோட்டில் போகிற எவனோ ஒருத்தனை கை காமிச்சு இவன் கெட்டவன் சொல்லிட்டு தன்னை நல்லவனா தனக்கு தானே சர்டிஃபிகேட் கொடுத்து நியாயப்படுத்திக்க பார்ப்பாங்களே, அவனை தூக்கி போடுங்க. அந்த மாதிரி மற்றவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கையே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். சில சின்மய் அவர்கள் இந்த விளக்க குறிப்பில் இந்த விஷயம் சார்ந்த ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஃபோட்டோவை ஒரு ட்விட்டர் வாசி எடுத்து போட்டு அது மேலே ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாருங்க. வைரமுத்து அவர்கள் மேலே இவ்வளோ தூரம் குற்றச்சாட்டுகளை சொல்கிற நீங்கள் ஒரே மேடையிலேயே தோன்றீங்க, அவருக்கு வரவேற்புரையெல்லாம் வழங்குறீங்க, எப்படிங்க இது போலாம் கேட்டிருப்பாங்க. இதுக்கு தான் சின்மய் அவர்கள் இந்த பதிலடியை கொடுத்துருப்பாங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்கான்னு இப்போ பார்த்துட்டு வாங்களா. ஜூன் 2018 இந்த நிகழ்ச்சியின் போது யாருக்கு சொல்லணுமோ சொல்லியாச்சு, இவரை நான் மேடைக்கு அழைக்க மாட்டேன்னு மீறி சொல்ல சொன்னாங்க. தொகுப்பாளினியா என்னோட வேலையை செஞ்சேன். வண்டையா ரேப் அப்பாலஜிஸ்ட் கிளம்பி வந்து நீ உத்தமீன்னு கொடுக்குற சான்றிதழுக்காக நான் இங்கே கண் கலங்கி நிற்கிற மாதிரி கதறல். நீங்கள்லாம் சேர்ந்து பெண் பாதுகாப்புக்காக குரல் கொடுப்பாங்களாம் நம்பணுமா? உங்களுக்கும் இன்னைக்கு பிரிட்ஜ் பூஷனுக்கு முட்டு கொடுக்குற முகரைகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. உலகத்தை பார்த்துருப்பீங்க. இந்த ரெஸ்லர்ஸ் ப்ரொட்டஸ்ட்ல சின்மய் முழுக்க பாதிக்கப்பட்டதாக கருதப்படுற ரெஸ்லர்ஸ் இருக்காங்களே அவங்க பக்கமாக தான் நிற்கிறாங்க. இந்த ரெஸ்லர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டையும் சின்மய் வைரமுத்து விவகாரத்தையும் மக்கள் ஒரு சிலர் மட்டும் சேர்த்து பேச ஆரம்பிக்கல, அண்ணாமலை அவர்களும் சேர்த்துருக்காங்க. தமிழக பாஜக தலைவர் இவர் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே இந்த ரெஸ்லர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டை பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருக்காருங்க. அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் ஏற்கக்கூடியதா இல்லை இந்த நேரத்தில் தேவையில்லாத ஒன்றா இல்லை மழுப்படா அப்படின்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். உங்க கூட வைரமுத்து அவர்கள் மீது 19 கேசஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அன்னைக்கு செங்கோல் பெண்ட் ஆகுங்க, நேர அதே செங்கோல் நீங்க கையில வைக்கலையா? அன்னைக்கு செங்கோல் எங்க போச்சு? தமிழ்நாட்டில் செங்கோல் இல்லை. வைரமுத்து ஒருத்தர் மீது 19 பேர் 19 people செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இன்னைக்கு அந்த சிங்கரை நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சமுதாயத்துல புறக்கணிச்சு அவரை எந்த இதுக்கு கூப்பிடக்கூடாது. ஏன்னா யூ கண்ட்ரோல் தி பிளடி மீடியா. வீராங்கனைகளுக்கு வந்து ஏதுவான ஒரு சூழல் இருக்குதா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. காரணம், டெல்லியில வந்து போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்ட காலத்துல வந்து தரதரன்னு இழுத்துட்டு போற காட்சிகளும் நேற்று பார்க்க முடிஞ்சது. அதை சரி செய்ய முடிஞ்சுதுங்களா? அதுக்கு வந்து விசாரணை குழு அமைச்சாங்க. அந்த விசாரணை குழுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல. நான் இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கேன். ஆனால் நான் மைக் எடுத்தீங்களா, நான் ஊழல் குற்றச்சாட்டு வச்சுட்டேன், நானும் ஒரு பெரிய ஆள் தான், நானும் இந்த நாட்டில் முக்கியமான பிரச்சனை, ஊழல் குற்றச்சாட்டுக்கு வச்சதுக்காக நீங்கள் வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணால் தான் அண்ணாமலை பேசுவான்னா நாளைக்கு உங்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது, எனக்கும் பாதுகாப்பு இருக்காது. வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை யாரும் மறுக்கவில்லை. சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அது டெல்லி ஹைகோர்ட்லேயும் ரிட் பெட்டிஷன் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. குற்றச்சாட்டை யாரும் மறுக்கலை. ஆனால் என்னுடைய முதல் கண்டிஷன் அரெஸ்ட் பண்ணால் தான் நான் பேசுவேன்னு சொல்லுகின்ற கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. 7 பாயிண்ட் டிமாண்டில் முதல் டிமாண்டே வந்து அந்த பர்டிகுலர் மனுஷனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணால் தான் அடுத்த 6 டிமாண்டும் பேசுவோம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே வீராங்கனையை இத்தனை காலமாக யாரும் கௌரவம் கொடுக்காதப்ப பிரதமர் அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த சகோதரியை பாராட்டி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்ததற்காக நாட்டு மக்களுக்கு முன்னாடி நம்ம பிரதமர் தான் பாராட்டினார். அரசு வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க, கமிட்டி போட்டுட்டாங்க, டைம் பவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ அரெஸ்ட் பண்ணாமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறது நியாயமான்னு நீங்களே கேளுங்க ஜெயண்ணா. இத்தனை பேரை தாண்டி அடுத்தபடியாக ஒரு நடிகை வாய் திறந்து பேசியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரித்திகா சிங் அவர்கள். இறுதி சுற்று அப்படின்ற படத்தை யாருமே மறந்துருக்க மாட்டோம். அதுலேயும் ஒரு பெரிய போஸ்டில் இருக்க ஒருத்தர் இந்த பாக்ஸிங் பண்ணுற வீராங்கனைகள் இருக்காங்களே அவங்கள எந்த அளவுக்கு தன்னோட பாலியல் இச்சைக்கு பயன்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இது போல விஷயம் தோல் உரிச்சு காமிச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட படத்தில் நடிச்சவங்க தான் ரித்திகா சிங். அவங்க பாஸ்டர் இப்போ ஆயிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மல்யுத்த வீராங்கனைகளை இப்படியா நடத்துறது அப்படின்னு கேட்குறாங்க. வருத்தமாகவும் வெக்கமாகவும் இருக்குது இந்த செயல்பாடு. சர்வதேச அரங்கில் இந்தியாவை தலைநிமிர வச்ச பெருமை இந்த வீராங்கனைகளுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட இவங்களுக்காக நாம நிச்சயமா ஆதரவு அளிச்சே ஆகணும்னு அவங்க ரொம்ப போல்டாக சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு இந்த விவகாரத்தில் குறிவைக்கப்படுற அந்த பிரிட்ஜ் யாரு ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சிந்திக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா இப்போ நான் எந்த ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாலும் இந்த கட்சிக்காக பேசுகிறேன் இல்லை அந்த கட்சிக்கு எதிராக பேசுகிறேன் ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு என் மேலே ஒரு சாயத்தை தெளிக்க தயாராக தான் இருப்பாங்க. அதனால் கன்க்ளூஷன் இல்லாமல் அந்த கன்க்ளூஷனை உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். நடந்ததை சொல்லிட்டேன், இனிமேல் நடக்க போகிறத மக்கள் நீங்கள் தான் யோசித்து சொல்லணும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.